இனி நம்ம வீடியோல சிங்கிள்ஸுக்கு ஒரு அழகான விஷயத்த தான் சொல்ல போறோம். நீங்க சிங்கிளா இருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இந்த வீடியோ முடியும்போது, இப்ப பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுடைய சிங்கிள் ஃப்ரெண்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2, 3 பேருக்காவது இந்த விஷயத்த ஷேர் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்ஷன். நீங்க சிங்கிளா இருக்கீங்களா? உங்களுக்கான அழகிய, அற்புதமான ஆஃபர் இதோ வந்து விட்டது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் Instagramல செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு அது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு அவங்களுடைய ஸ்டோரியில ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துருவோமா? சிங்கிளா நீங்க? உங்களுக்கு டேட்டிங் போக ஆசையா இருக்கா? என்னுடைய ரேட் சொல்றேன். வாங்க நம்ம டேட்டிங் போகலாம். என்னடா அட்வர்டைஸ்மென்ட் மாரி இறங்கிட்டீங்க. ஓகே. ஸோ அவங்க என்னென்ன ரேட்ஸ் அதாவது எந்தெந்த டேட்டுக்கு என்னென்ன மாதிரியான ரேட்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு காஃபி டேட் போகணும். அதாவது நம்ம ரொம்ப நாளா வந்து ஃப்ரெண்டோடயே சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருப்போம். இன்னும் ஒரு பொண்ணு இல்லையா? அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோமா? உங்களுக்காக காஃபி டேட்டோடைய ரேட்டு ரூ. 1500 குடுத்தா நம்ம காஃபி டேட் பண்ணலாம். அதுவும் சில் காஃபி டேட். ஒருவேள கோல்டு காஃபியா இருக்குமோ? ஃபைன். அடுத்து நார்மல் டேட். ஒரு டின்னரோ, ஒரு மூவியோ போகணும் அப்படின்னா ரூ. 2000 குடுத்தா போதும். இங்க போகலாம். அடுத்து ஃபேமிலிய மீட் பண்ணுமா? ம்ஹ்ம். நம்ம பசங்க ஃபேமிலிய மீட் பண்றது, இது எப்படி தெரியுமா இருக்கு? என்னோடு வா வீடு வரைக்கும். ஸோ அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. அதுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 3000. அதாவது மீட்டிங் வித் ஃபேமிலி ரூ. 3000. ஈவென்ட் கம்பேனியன். அதாவது ஈவென்ட்க்கு ஏதாவது போகணும். உங்க கூட நான் கம்பேனியனா வரணும். ஒரு பார்ட்னரா வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ரூ. 3500 ஓகேங்களா? பைக் டேட். ஹோல்டிங் ஹேண்ட் அண்ட் ஆனா என்னடா எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஓகே. கைய புடிச்சுக்கிட்டு நம்ம அந்த இதுவே பேசுவோம். ஹோல்டு ஹேண்ட் அண்ட் ஹால் அது வேண்டாம். கை பிடித்துக் கொண்டு டேட் போக வேண்டும். அதாவது கைய பிடிச்சிட்டு ஜாலியா பைக்ல உட்காந்துக்கிட்டு நம்ம ஜெஸ்ஸிய சிம்பு கால தொட்டு பார்ப்பார்ல. ஸோ அந்த ஒரு ஃபீலோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ரூ. 4000. பப்ளிக் போஸ்ட் அபௌட் அவர் டேட். ஓகே, ஓகே. அதாவது நான் டேட்டு போனேன்னு நம்ப மாட்டேன். நான் டேட்டு போனேன்னு சொன்னா என் ஃப்ரெண்ட் நம்ப மாட்டான்டா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம போஸ்ட்லாம் போட்டு, "ஏய் பாத்தியா டேட் வித் மை டேட் வித் மை கேர்ள்" அப்படின்னு போடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா 6000 கொடுங்க. அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் ஆட் ஆன்ஸ். அட்வென்ச்சர் டேட். அதாவது அட்வென்ச்சர்னா எப்படி சொல்றது? ட்ரக்கிங்கு, ஹிக்கிங்கு இதெல்லாம் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் போகணும்னா 5000ங்க குடுத்துடணும். போஸ்ட் போடுறதுக்கு ரூ. 6000. அட்வென்ச்சர் போறதுக்கு எதுக்குடா ரூ. 5000? ஃபைன். குக்கிங் டுகெதர் அட் ஹோம். வா! செமங்க. ஞாயிறு மதியம் சமையல் அறையில் இதுக்கு ரூ. 3000 தரணும். ஓகே. ஷாப்பிங் ஸ்பேர். ஷாப்பிங் போனாலே நம்ம தான் எப்போதும் காசு தருவோம். சாரி இத நான் வந்து ஸ்டீரியோடைப் பண்ணல. பொதுவா ஒரு விஷயத்த சொல்றேன். ஓகேங்களா? ஷாப்பிங் போகணும் அப்படின்னா ரூ. 4500 நீங்க வந்து தரணும். ஷாப்பிங் போய்க்கலாம். வீக்கெண்ட் கெட் அவே. வீக்கெண்ட் கெட் அவேவா? 2 நாள். நல்லா இருக்குல்ல? ஓகே. 2 நாள் போகணும். டேட் பண்ணணும் அப்படின்னா ரூ. 10,000. ச்சே! 2 நாள் டேட்டிங் ரூ. 10,000. ஊட்டி, கொடைக்கானல், மூணாறுன்னு சுத்தி பார்த்தா எவ்வளோ அழகா இருக்கும். ஃபைன். ஹேவ் சம்திங் ஸ்பெசிஃபைட் இன் மைண்ட். லெட்ஸ் பிளான் த பெர்ஃபெக்ட் டேட். நல்ல பெர்ஃபெக்ட் டேட்ட பிளான் பண்ணுங்க. டெய்லர்ட் ஜஸ்ட் ஃபார் யூ. ஓகே. உங்களுக்காக மட்டுமே இதெல்லாம் நாங்க வந்து பிரத்யேகமா சொல்லப்பட்டிருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஸ்டோரி போட்டாங்க. அந்த ஸ்டோரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யாரு? அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு ஏன்பா இப்படிலாம் பண்ணுது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பேரு, இந்த பொண்ணு எப்படி கேரக்ட் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தெரிஞ்சுட்டு இருக்க, இந்த டேட்ல நம்மளும் இடம் பெறுவோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெரிஞ்சுட்டு, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல ரொம்ப பரவலா போயிருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இதெல்லாம் காசு இருக்கவும் பண்ணுவான். காசு இல்லாத எங்கள மாரி மிடில் கிளாஸ் என்னங்க பண்றது? ஃபைன். ஒரு விஷயம் நம்ம இங்க பேசலாம். எதையும் பார்க்காமல் மனதை மட்டும் பார்த்து வரக்கூடியது தான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும் பட்சத்தில், இப்படி டேட்டுக்கே கேட்டு போட்டா நாங்க என்னங்க பண்றது? ஏங்க டேட்டிங்கிறது லவ்லாம் ஓகே ஃபைன். ஒரு ஃப்ரெண்டோட டேட் போறது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது கிடைக்குமா? அப்படின்னு இங்க கேட்கிற பசங்க, காசு குடுத்து தான் நீங்க அதையும் பெறணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க. நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு எங்க வழி இருக்கு? எதுவுமே கிடையாதே. ஒரு பையன் ஆசைப்படுறது என்னங்க? ஒரு பொண்ணு அட்லீஸ்ட் ஹாய், குட் மார்னிங், குட் நைட், சாப்பிட்டியா? தூங்குனியா? என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க போயிட்டு இருக்க? இந்த கேள்விய கேட்டாலே போதும். ஒரு பையன் ஆசைப்படுறது இவ்வளவுதான். இதுக்கு இவ்வளோ லிஸ்ட் ஆஃப்
காசு குடுத்தா நாங்க எங்க போவோம்? இப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால பரவலா போயிட்டுருக்கு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் அத அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு, அப்படியே ஒரு சீரியஸா எடுத்து பார்த்தோம்னா, இது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே தெரியல. முன்னாடி வந்து நெறைய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கும். Tinder, Happn அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல நெறைய ஃபேக் ஐடிஸ் வந்து அவங்க பாட்டு ஒரு விஷயமா போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து இன்ஸ்டா பயோலயே வந்து போட்டிருப்பாங்க. இன்பாக்ஸ் பிஎம் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு. ஆனா, இவ்வளோ ஓப்பனா ஒரு ஸ்டோரி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் உருவாகிட்டு இருக்கே அப்படிங்கும்போது தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இது நியூஸ்லயுமே கூட வர ஆரம்பிச்சுச்சு. பட் பசங்களா, காசு வேணும்டா, படிடா, படிச்சு முன்னேறுடா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இதுக்குமே பைசா வேண்டும். ஸோ, அதனால தான் இந்த விஷயம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப காமெடியாவும் என்னடா இப்படி ஆயிடுச்சே! பசங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சே! அப்படின்னு தெரிஞ்சு. பட் ஓகே ஃபைன். உங்களுடைய சிங்கிள் ஃப்ரெண்டுக்கு நீங்க இந்த வீடியோவ அனுப்பலாம். சரிங்களா? அவரு ஏதாவது ரொம்ப ஏக்கத்தோடையும், தனிமையோடையும் இருந்தார்கள் அப்படின்னா, கம்பேனியன் கம்பேனியன் ரேட் ஏதோ சொல்றேன். கம்பேனியன் ரேட் இருக்கு. ஈவன் கம்பேனியன் 3500 குடுத்தா அவங்களுடைய தனிமை போக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில போட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள நீங்க சொல்லுங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல. ஏன்னா, இது மாரி என்னென்ன பிளான்ஸ்லாம் என்ன இன்க்ளூட் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஆவலா இருக்காங்க. வேற என்னென்ன பிளான்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவ உங்களுடைய சிங்கிள் ஃப்ரெண்டுக்கு அப்படி ட்ராவல் பண்ணி விட்டீங்கன்னா, அது இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ இது மாரியான பல வீடியோக்கள பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனல் ஆக்ஷன் கட் வித் சதீஷ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் இட்.